இது உடல் வளர்த்து உயிர் வளர்க்க வழிகாட்டும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், சில நோய்கள் இருந்தால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த மாதிரியான நோய்கள்? அதாவது இது ஒரு தப்பான மிஸ்நாமராக போயிடுச்சு. தோல் வியாதி அப்புறம் முடியினோட பிரச்சனைகள், இது ரெண்டுக்குமே சைடு எஃபெக்ட் அதிகம். ட்ரீட்மெண்ட் பண்ணால் டாக்டரை பார்க்காதீங்க, வீட்டில் உட்காந்துட்டு தேங்காய் எண்ணெயை தடவுங்க, வெண்ணெயை தடவுங்க, இல்லைன்னா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் இப்போ கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவர் கால் கை முதுகெல்லாம் கருப்பு கருப்பாக வந்தார். எப்பா ப்ரஷ்ஷு போடுவியாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நார் வச்சு தேய்ப்பேன்னாரு. எப்போ எருமை மாட்டுக்கு தான் நார் வச்சு தேய்க்கணும், எருமை மாட்டுக்கு தான் குளியல் பண்ணும்போது ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கணும், நம்ம தேய்க்கலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எங்கள் வீட்டில் 12 பேர் இருக்கும், 12 பேரும் தேய்ப்போம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ரஷ்ஷு 5 ரூபா. ப்ரஷ்ஷு பண்ண டேமேஜ், அதாவது அது பண்ண அந்த அழுத்தி தேய்ச்சி தோல் மேல் தோலை சாகடித்து அது கீழ் தோலில் படிவம் மாதிரி ஃபார்ம் ஆகி அமைலாய்டோசிஸ்னு ஒரு வியாதி வந்து அதை சரி பண்ணுறதுக்கு 50,000 ரூபா. 5 ரூபா ப்ரஷ்ஷு, 50,000 ரூபா வைத்தியம். நீ செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் இன்னும் வீட்டில் உட்காந்து தேய்யா? இல்லை சார், எனக்கு அது தேய்க்கலைன்னா குளித்த மாதிரியே இல்லை. கடவுளோட படைப்பில் தோலில் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இதை வந்து நம்மளாக என்டேஞ்சர் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணும்போது தோல் வியாதிகளில் 90% ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டீராய்டு யூஸ் பண்ணாமல் தோல் வியாதி, எந்த தோல் வியாதியும் சரி பண்ண முடியாது. தோல் வியாதியும் சரி, கண்ணுக்கு வர்ற வியாதிகளும் சரி, இந்த ரெண்டுக்குமே அதிகப்படியான ஸ்டீராய்டு யூஸ். அப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஸ்டீராய்டு இல்லாமல் வைத்தியமே பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், என்னென்னு வர்றவங்களுக்கு ஐ ஹாவ் டு கிவ் அ க்யூர். சொரிப்பா, மாத்திரை தரேன்ப்பா, ஒரு 12 மணி நேரம் சொறி வரும், நல்லா சொறி 12 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னால் அது சரி கிடையாது. அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும். லைஃப் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு. இதில் ஒரு பக்கம் சொரிஞ்சிக்கிட்டே ஒரு ஆள்கிட்ட பேச முடியாது. அப்போ ஸ்டீராய்டு இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியாது. ஸ்டீராய்டு இல்லாமல் ஸ்கின்னுக்கு வைத்தியமே கிடையாது. பேஷண்ட் வந்து உக்காந்தோன்னே, சார் ஸ்டீராய்டெலாம் நான் எடுக்க மாட்டேன், இது என்னென்னா மேதாவித்தனம். நெட்டை பார்த்துட்டு வந்துட்டு அதில் ஸ்டீராய்டு வந்துடும், இதில் ஸ்டீராய்டு வந்துடும், ஸ்கின் டாக்டர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். அதை தான் கொடுப்போம். ஸ்டீராய்டு இல்லாமல் க்யூரே இல்லையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு கொஞ்ச நாள் போட போகிறோம், கொஞ்ச நாளில் டேப்பர் பண்ணிடுவோம். நான் அதை விட நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்டீராய்டிலே ஹெவியாக போய் அப்புறம் மைல்டாக்கி அப்புறம் விட்டுருவேன். பட் அப்படி பண்ணால் தான் க்யூர். இது ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? செய்யூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு முகத்துல, கழுத்துல, அக்குல்ல எல்லாம் மரு இருக்கு மேடம், நிறைய சின்ன சின்ன புள்ளியா இருக்கு. உனக்கு வயசு என்னடாமா? மேடம் 26 சார். உங்க அம்மா அப்பாக்கு இருக்காமா? இல்ல சார், அம்மா அப்பாக்கெல்லாம் இல்ல. அது இல்லாம வராதுமா, நீ என்ன மேல இருந்தா குதிக்கிற? இது இந்த மருமா பொதுவா செபோரிக் கெரட்டோசிஸ், அதவே ஸ்கின் டேக்னு பேருமா. தோல் வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்து தொங்குற மாதிரி. இதுக்கு காரணம் பரம்பரை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். சில பேருக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தொங்கும், சில பேருக்கு கையில் தொங்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாமா. எலக்ட்ரோ சர்ஜரி, அப்படி இல்லைன்னா லேசர், இது மூலமாக ஈஸியாக எடுத்துடலாம். திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா 35 வயசு வரைக்கும் திரும்ப வரக்கூடியதாம்மா. இது வர நேரம்லாம் எடுத்துக்கிடுங்க, மற்றபடி அது கண்ட்ரோலாக இருக்குமா, ஒன்றும் இல்லை. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க தாம்பரம்ல இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. குட் மார்னிங், என் பேர் மோனிகா, நான் தாம்பரம்ல இருந்து பேசுறேன். சொல்லுமா. என் ஹஸ்பண்டுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. ஹேர் இப்போ பாத்தீங்கன்னா மேல ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் வளருது அப்படின்னா தலை வரும்போது ஒடிஞ்சு விட மாட்டேங்குது. அப்படியே முழு ஹேரா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா நிறைய விழுது. லைட்டா தலை இப்படி. அம்மா, அவங்க அப்பா, அவங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாராவது வழுக்கை? அவங்களோட அப்பா வந்து வழுக்கைன்னு சொல்ல முடியாது, பட் ஃப்ரண்ட்ல வந்து ஹேர் இருக்கு, பட் ஃபுல்லா. மாமனாருக்கு வழுக்கைன்னு உன்னால ஒத்துக்கிட முடியல. சரி, பரவாயில்ல அம்மா. அதாவது இங்க பாருமா, ஆண்களுக்கு ஹேர் ஃபால் வந்து 90% மேல் பேட்டர்ன் பால்னஸ். அது காரணம் ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோன். அதனோட உபப்பொருள் முடியினோட வேர்க்குள்ள போய் முடியை தின்னு அந்த முடி செத்து போயிருது. இது வந்து காரணம் ஹெரிடிட்ரி. இந்த ஹெரிடிட்ரிக்கு நம்ம வைத்தியம் வந்து 100க்கு 100% கியூர் இருக்குமா. மினாக்சிடில்னு ஒரு மருந்து இருக்கு, ஃபினாஸ்ட்ரைட்னு ஒரு மாத்திரை இருக்கு. ஏற்கனவே இந்த மாத்திரையை பத்தி மேடம் கேட்டாங்க, சார் முடிக்கு வைத்தியம் பண்ண டாக்டர்கிட்ட வந்தா சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதான்னு. நான் ஏற்கனவே சொன்னேன்,
எஃபெக்ட் இருந்தால் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். டாக்டர்னு வந்தால் நாங்கள் கெமிக்கல் தான் தர்றோம், அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதையாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் சரி பண்ண முடியாது. ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபினாஸ்ட்ரைட் மாத்திரையை பற்றி உடனே என்ன சொல்லிடுவாங்க, ஆன்மை போயிடும், ஸ்கின் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஆண்மையை காலி பண்ணிடுவார் அப்படின்ட்டுருவாங்க. இதுவும் மடத்தனமான ஒரு பேச்சு. என்னன்னா இந்த ஃபினாஸ்ட்ரைடு மாத்திரை இந்த ஆண்ட்ரஜனோட உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போகிறத கண்ட்ரோல் பண்ணத்தான் செய்யுமே ஒழிய இந்த ஆண்மையும் இதையும் பாதிக்கக்கூடியது இல்லை. சரி, சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே, இந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே டெம்பரரி, பெர்மனன்ட் கிடையாது. நீங்கள் 2 வருஷம் உங்கள் வீட்டுக்காரருக்கு மினாக்சிடில் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்கணும் 10%. அதுக்கு ஸ்ப்ரே பேர் ஹேர் HARE, மாத்திரை பேர் FINE 2 மில்லிகிராம், ஏன்னா FINE 1 மில்லிகிராம் டெய்லி 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணணும். 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா சரியாயிரும். அப்படி இல்லைன்னா சஹாரா டெசர்ட், பாலைவனம் ஆயிரும், விளையாடலாம் நல்லா. நன்றிம்மா. நீங்க இப்படி சொல்லும் போது ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னு நாங்க ஆர்வமா கேட்கிறோம் டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் குமார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்க தம்பி. டாக்டர் 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா முடி கொட்ட ஸ்டார்ட் ஆச்சுங்க. வெரி குட். அது இப்போ எனக்கு 29 ஆகுது ஏஜ். எனக்கு மூளை அதிகமா வந்துச்சுன்னா முடி கொட்டுமாம்மா? மூளை அதிகமா வளர்ந்துச்சுன்னா முடி கொட்டுமாமியா? சொல்லுங்க இப்போ ஃப்ரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முடி சொட்ட முடி நிறைய இருக்குது டாக்டர். இல்லப்பா, பூச்சி வெட்டு மாதிரி வருதா, அங்கங்க வழுக்கையா வருதா, இல்ல ஜென்ரலாவே முடி உதிர்ந்துட்டே போதா? இல்ல பூச்சி வெட்டு போல இருக்கு டாக்டர். ஓ, அங்கங்க பேட்சா போகுது. ஆமா டாக்டர், அப்படியே கொத்தா ஒரு இடம் மட்டும் அந்த ஒரு 2 சென்டிமீட்டர். கண்ணா அங்க பாரு, இதுக்கு பேரு அலோபேஷியா ஏரியேட்டா. பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம். பூச்சி வெட்டு கிடையாது, சிந்தனை வெட்டு. ரொம்ப யோசிக்கிறத குறைச்சிக்கோ. நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்றேன், HBS6 ஆயின்மெண்ட். HBS6 இதை 5 மாசம் தொடர்ந்து போடு. ரொம்ப கூடுதலா வந்துச்சு அப்படின்னா ஸ்டீராய்டு மாத்திரை, DF6ன்னு ஸ்டீராய்டு மாத்திரை. இந்த மாத்திரையும் இந்த மருந்தையும் 6 மாசம் தொடர்ந்து போடணும். போட்டால் க்யூர் ஆயிரும். இல்லைன்னா ஒரு பூச்சி வெட்டு 2 ஆகும், 2 3 ஆகும், 4 ஆகும், எல்லாம் சேர்ந்து உலகமாக உருண்டை ஆகி போயிடும். நன்றி சார், நிகழ்ச்சி கலந்து டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கேரளால இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம், கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. என்னோட அம்மாவுக்கு ஆக்சுவலி 53 வயசு ஆகுது. சரிம்மா. அவங்களுக்கு ஃபேஸ்ல எல்லாம் நிறைய கருப்பு பேச்சஸா இருக்கு. இப்போ நெத்தியில பட்டை போட்ட மாதிரியும் இருக்கு. சரிம்மா. அப்போ அது கியூர் ஆக்சுவலி ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே போகுது. அப்போ கையிலயும் வருது. அப்போ அதுக்கு என்ன கியூர்? அம்மா, நார் வச்சு தேய்க்க மாட்டாங்கல்ல குளிக்கும் போது? இல்ல அதெல்லாம் இல்ல. ஸ்க்ரப்பிங் பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல. சரி. ஏன்னா பவுடர் கூட போட மாட்டாங்க. இல்லம்மா, அப்படின்னா ஒண்ணுமே இல்லம்மா, கண்ட்ரோல் ஆயிருமா. நான் சொல்ற ஆயின்மெண்ட்டை நோட் பண்ணிக்கிடுங்கம்மா. HTM. இந்த HTM ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுங்கம்மா, குறைஞ்சிரும். பொதுவாக இதெல்லாம் மங்கோட ரிலேட்டடுமா. மங்கு ஒன்று வெயில் அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா சிந்தனாவாதி, இல்லைன்னா மஞ்சளை அதிகம் எடுத்து பூசுறது, ஹேர் டை அதிகம் உபயோகப்படுத்துறது, இதெல்லாம் காரணங்கள்மா. இதில் என்ன காரணங்கள் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு சூட் ஆகுதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த HTM ஆயின்மெண்ட்டை போடுங்க, குறைஞ்சிரும்மா. நன்றிம்மா, நிகழ்ச்சி கலந்துக்கணும். டாக்டர், இப்போ நீங்க ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்கின்ல அந்த மேல் தோல் ரொம்ப சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அது போயிட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு தோல் வரும், அது ஃப்ரெஷ்ஷாக வளரும் அப்படின்லாம் நிறைய நமக்கு சொல்லப்படுது. நூல்களில் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த நார் பயன்படுத்துறதுக்கும் அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தான். நாரை வச்சு ஸ்க்ரப் பண்ணுறான், காட்டனை வச்சு ஸ்க்ரப் பண்ணுறான், ப்ரஷ்ஷை போடுறான். நான் அதான் சொன்னேன்ல, ஒரு கத்தி வச்சு தேய்டா தோலை, இன்னும் நல்லா இருக்குண்டான்னு தான் சொல்லுவேன் நான். இது அப்ப அந்த டெட் செல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் அதுவா போகும். இது நான் ஏற்கனவே சொன்னேன், தோல் கீழ் பாகத்துல இருந்து மேல் பாகத்துக்கு 58 நாள்ல இருந்து 72 நாளைக்கு ஒரு தடவை முளைக்குது. நம்மளுக்கு தெரியாமையே குளிக்கும் போதோ நடக்கும் போதோ ஏதாவது யூஸ் பண்ணும் போதோ உதிர்ந்துகிட்டே தான் போகுது. மேல் தோல் 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும். 28 நாளைக்கு ஒரு தடவை இந்த பழைய தோல் போய் புது தோல் வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியறது இல்லை. ட்ரைனஸ் இருந்தா மாய்ஸ்சரைசர் போடலாமே ஒழிய, ட்ரையா இருக்கு செதிலா இருக்குன்னு நல்லா சுரண்டிங்கன்னா இருக்கிறத சுரண்டி வியாதி அந்த வியாதியை வைத்தியம் பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா நீ இங்க இந்த கடையில பார்த்தோம்னாடாமா
எல்லா கடையிலையும் பூரா அந்த ஸ்க்ரப், இந்த ஸ்க்ரப், அது தொங்குது, இது தொங்குது, சொரக்காய் தொங்குது, பூசணிக்காய் தொங்குது. என்னடான்னு கேட்டால் எல்லா பொம்பளையும் சொரக்காவை தேய்க்கிறேன், பூசணிக்காவை தேய்க்கங்க. இது எல்லாருமே கொஞ்ச நாளில் கருப்பாகி போயிடுவாங்கடாம்மா. ஏன்னா இது ஜென்ரலாக ஒரு ஜென்ரேஷனே கருப்பாக்கக்கூடியதுமா. நான் ஹேருக்கு சொன்னேன், வழுக்கமண்டே ஆகி போயிடும், பாலைவனம் ஆயிரும்டா, ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்கன்னு. இந்தியாவில் இப்போ 22% ஆஃப் பீப்புள் பால்டு. இந்த 22%ல ஒழுங்காக வைத்தியம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 20% க்யூர் பண்ணியிருக்கலாம்டா. இப்போ இதில் நீங்கள் பரம்பரை அப்படின்னா நிச்சயம் வரும்னு சொல்கிறீங்களே, இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி? இல்லடாம்மா, அதாவது பரம்பரைங்கிறது வழுக்கை பரம்பரை இல்லை. எந்த ஹார்மோன் வழுக்கையை உண்டு பண்ணுதோ அதுதான் பரம்பரை. முன்னாடி அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண மருந்து இல்லை, இப்போ இருக்கு. இப்போ நம்ம நான் பரம்பரை, நான் வழுக்கை ஆவேன்னு சொன்னா ஒரு ஜென்ரேஷனே பூரா வழுக்காகி போயிடும் மொத்தமும். 100% கியூரபிள்மா இனிஷியலா பண்ணா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். பேர் நிஷா. என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் சொல்லுடாமா. எனக்கு 25 வயசு ஆகுது. இந்த வலது கையிலயும் இடது காலிலையும் வெள்ளையா தழும்பு இருக்கு. வெள்ளையா தழும்பு அடிபட்டு வந்துச்சாமா? அடிபட்டுலாம் வரல, இது 5 வயசுல இருந்தே இருக்கு. டாக்டர்லாம் நிறைய பேர் கன்சல்ட் பண்ணோம். பட் ஆனா இது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியாம எப்படிமா இருக்கும்? அது என்னன்னு சொன்னாங்களாமா? அது என்னமோ சொன்னாங்க, அந்த வெள்ளையா இருக்கிறது லியூகோடர்மா, விட்லைகோ. ஆமா. சரிம்மா. அம்மா ஒண்ணு இல்லை, விட்லைகோங்கிறதுமா தோலுக்குள்ள நடக்கிற மகாபாரத போர். நம்ம தோலுக்குள்ள கலர் கொடுக்குற அணு ஒன்று இருக்குமா, மெலனோசைட். இதை எதிர்த்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணு சண்டை பிடிச்சி மெலனோசைட் செத்து போய் அந்த இடம் வெள்ளையாயிருது. நாங்கள் மருந்து மூலம் எப்படி சரி பண்ணோம்னா, இப்போ இந்த இடம் வெள்ளை அப்படின்னா இந்த இடத்த எரிச்சா சுற்றி இருக்கிற அணுவை உள்ளே கொண்டாந்துடலாம். இதுக்கு வைத்தியங்கள் இருக்குது. இந்த மெலனோசில்னு ஒரு லோஷன் இருக்குது, போட்டு தினம் வெயிலில் நின்னீங்கன்னா குறைஞ்சிரும். 7 மணி வெயிலில் 15 நிமிஷம் மெலனோசில் போட்டு நின்னாலே அந்த இடம் புண்ணாகி புண்ணு ஆறும்போது பிக்மெண்டேஷன் வந்துடும். இது ஒன்று. அப்படி நமக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனி மெலனோசில்லாம் போட்டு போகலை, வைத்திய முறைகளில் சரியாகலைன்னா ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாமா. அதாவது எந்த அணு இல்லையோ அந்த அணுவை இன்னொரு இடத்துலேருந்து கொண்டாந்துடலாம். இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துலேருந்து கொண்டாந்துடுறது. இப்போ நாங்கள் பொதுவாக தொடையிலேருந்து எடுப்போம், சின்ன சின்ன தோல் பிட்டாக எடுப்போம், இல்லைன்னா தோலாகவே எடுப்போம். அப்படி இல்லைன்னா சாயம் இருக்குது. இப்போ 15 நாளில் கல்யாணம், எனக்கு உதட்டில் வெள்ளை இருக்குது சார், கல்யாணம் நின்று போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதட்டு சாயம் பூசுறீங்க, டெம்பரரி. நாங்கள் ஒரு சாயம் பச்சை குத்துறது வச்சுருக்கோம். இந்த வெள்ளை மேலே அந்த சாயத்தை தடவிட்டு பச்சை குத்தி விட்டுருவோம், கண்ட்ரோல் ஆயிரும். இது 3வது வழிமுறை. 4வது 5-ஃப்ளோரோயுராசில்னு கேன்சருக்கு போடுற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தை தடவிக்கிட்டே வந்தாலும் குறைஞ்சி போயிடும். பட் உங்களுக்கு மருந்து மூலம் போகுது அப்படின்னா அதுதான் பெட்டர். மருந்தில் சரியாகலை அப்படின்னா ஆப்ரேஷன். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு இப்போ 2 வருஷமா அந்த உள்ளங்கை உள்ளங்கால்ல இந்த சோரியாசிஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. சரிம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது அடிக்கடி நல்லா சரியாயிடுது, திரும்பவும் வருது. சோரியாசிஸ் அதுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு உண்டா? இல்லம்மா, ஒண்ணுதான். சோரியாசிஸ்ங்கிறது வியாதி இல்லை. சோரியாசிஸ்ங்கிறது தோல் அதிகமா முளைக்குது. ஒரு மனுஷனுக்கு மேல் தோல் 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும், உங்களுக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை முளைக்குது. அதாவது 7 மடங்கு அதிகமா முளைக்குது. இத கண்ட்ரோல் தான் பண்ணலாம். ஏன்னா இது உங்க அம்மா அப்பா, உங்க தாத்தா பாட்டி, இல்ல அவங்க அம்மா அப்பா யாரோ உங்களுக்கு கொடுத்துட்டு போன சொத்தை திரும்ப வாங்க முடியாது. நீங்க செய்ய வேண்டியது HBS6ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, இதை ரெகுலரா இருக்கோ இல்லையோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகப்படியாச்சுன்னா மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை இருக்கு, போட்டு கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இந்த அதிகமாக வேகமாக வளரக்கூடிய தோல் எலும்பை தின்றோம். அதாவது முடக்கு வியாதிக்கு இந்தியாவில், ஆர்த்ரைட்டிஸுக்கு இந்தியாவில் 72% காரணம் சொரியாசிஸ் தான். சொரியாசிஸ்ன்னு தெரியாமல் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உடனே எலும்பு டாக்டர்கிட்ட போவாங்க. அவர் அந்த முடக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்ணுவார், சொரியாசிஸை விட்டுருவீங்க. செதிலாக தோல் எங்கேயாவது இருந்து முட்டு வலி வருது, கையில் வலி வருது அப்படின்னா அது சொரியாசிஸ்னால வரக்கூடியது. சொரியாசிஸை கண்ட்ரோல் பண்ணால் அது சரியாயிரும். நீங்கள் ரெகுலராக வைத்தியம் பண்ணுங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
நான் லக்ஷ்மி மதுரையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இப்ப ஆக்சுவலா இந்த பிரஸ்ட் கீழே பிரா போடுற இடத்துல வந்து கொஞ்சம் பிளாக்கா, அதாவது இச்சிங் இருந்துட்டே இருக்கு, தோல் உரியிற மாதிரியே இருக்கு. அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? தொடையில இருக்காமா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்த இடத்துல மாத்திரம் தான். ஆமா. ஆமா, பொதுவா இந்த இடத்துல மாத்திரம் இருந்தால், அதாவது பொதுவா எப்படி இருக்கும்னா பிரஸ்ட்டுக்கு கீழே, அக்கில்ல, தொடையில, இந்த 3 இடத்துல வந்தா டயக்னோசிஸ் வேறமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் ஈரப்பதம் தங்குதோ, எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ, அதில் வரக்கூடியது ஃபங்கஸ் கிருமி, அதாவது நுண்ணுயிர் தொத்து மாதிரி. அது இது இல்லாமல் உனக்கு அந்த இடத்துல மாத்திரம் வருது அப்படின்னா, பொதுவாக இந்த ப்ரௌனோட அந்த இலாஸ்டிக் கூட அலர்ஜி வரலாமா. அதை நீ மாற்றணுமா. நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை மாற்றணுமா. கான்டாக்ட், அந்த இடத்துல கான்டாக்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது வந்துக்கிட்டே இருக்குமா. ஃபங்கஸாக இருந்தால் 3 மாதம் வைத்தியமா. ஃபங்கஸாக இல்லாமல் வெறும் அலர்ஜியாக நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த ஆயின்மெண்ட் நோட் பண்ணிக்கிடுமா, GRM, இதை போடுமா, குறைஞ்சிரும். உன்னோட ப்ராவை மாற்றுமா, சரியாக போயிடும். நன்றிமா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், துறையூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கங்க. சொல்லுங்க. ஃபேஸ் எப்போ ஆயிலியாவே இருக்கு, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்? அம்மா, இந்தியாவில் ஆயிலே கிடைக்கல, அட்லீஸ்ட் உங்கள் முகத்துலையாவது ஆயில் இருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க. இது சும்மா கிண்டலுக்கு. பேசிக்கலாக எப்படின்னா, நம்ம உடம்புல வேர்வை வர்றது நம்ம உடம்புனோட ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு, உடம்பை கூலாக வைக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் வெளியே வர்றது, எண்ணெய்க்கு நிறையா ஃபங்க்ஷன் இருக்குமா. ஒன்று, இந்த எண்ணெய் வந்து மஸ்கிட்டோ ரிப்பலண்ட், அதாவது கொசுக்கடி பாருங்கள், யாருக்காவது முகத்தில் கடிக்குதான்னு பாருங்கள், கை கால் எல்லா இடத்துலையும் கடிக்கும், முகத்தில் கடிக்காது. ஏன்னா அந்த எண்ணெய். ஒன்று. ரெண்டாவது, பூஞ்சக்காளானை தடுக்க வல்லது. பூஞ்சக்காளான்ங்கிறது ஃபங்கஸ், ஃபங்கஸ் நோய் வராமல் தடுக்கக்கூடியது அந்த எண்ணெய். மூணாவது, மாய்ஸ்சரைசர். இதுக்காகத்தான் கடவுளோட படைப்பு நமக்கு இந்த எண்ணெய் இருக்கிறதுமா. சரி, எண்ணெய் ரொம்ப வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குமா, ஐசினா, ISINA. இந்த ஐசினா மாத்திரையை 6 மாதம் கண்டினியூ பண்ணால் ஃபேஸ் ட்ரை ஆயிருமா. பட் இந்த மாத்திரையை குழந்தை உண்டாக போகிறவங்களோ, கல்யாணம் இப்போ பண்ணியிருக்கவங்களோ போடக்கூடாது. கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் முடிஞ்சிருந்தா தாராளமாக போடலாமா. நன்றிமா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார், என்ன சந்தேகம் கேளுங்க. அரவிந்த், வேலூர் மேம். நான் கேளுங்க அரவிந்த். ஹலோ சார், இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து லைக்கன் டிசீஸ் வந்து ஃபுல்லா ஹேர் லாஸ் ஆயிடுச்சு சார். லைக்கன் பிளேனஸ். அதான் வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? அவருக்கு வந்து இன்னும் 1 மந்த்ல மேரேஜ் சார். அவருக்கு முடியெல்லாம் போயிருச்சு, 1 மாசத்துல முடிய வளர்க்க சொல்றீங்க? இல்ல தம்பி, இப்ப நீங்க சொல்ற வியாதி லைக்கன் பிளேனஸ் நீங்க சொல்றீங்க. லைக்கன் பிளேனஸ்னு வியாதி தலையில வந்தா அதுக்கு பேரு லைக்கன் பிளேனோ பைலாரிஸ். அது என்னன்னா, முடியினோட வேற முடிஞ்சு போச்சு. ஸ்காரிங் அலோபேஷியான்னு சொல்லுவோம். அதாவது முடி உதிர்றதுல நான் ஸ்காரிங் அலோபேஷியா, ஸ்காரிங் அலோபேஷியா. அதாவது தழும்புகளோட இருக்கிறது ஸ்காரிங், தழும்பு இல்லாம வர்றது நான் ஸ்காரிங். தழும்போட வர்றது சரி ஆகாது. அவருக்கு தழும்பு இருக்கு சார். ஆமா சார். அதான், தழும்போட வந்திருந்தா அது ஆகாது. நீங்க என்ன செய்யணும், இனி கூடாம இருக்கிறதுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள் இருக்கு. ஸ்டீராய்டு மாத்திரைகளை போட்டிங்கன்னா இனி இருக்கிற முடியாவது பாதுகாப்பு பண்ணிடலாம். ஸ்டீராய்டு மாத்திரை போடலைன்னா இருக்கிற முடியும் போயிடும். நன்றி சார். டாக்டர், இப்போ நீங்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமலே நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கோம். அதில் உதாரணம் இந்த நார் தேய்க்கிறதுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இறுதியாக வேற ஏதாவது செய்யக்கூடாது ஆனால் நம்ம தெரியாமல் அதை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பழக்கம்னா அது என்ன? இதில் 2 விஷயமா. அதாவது மஞ்சள் தேய்க்கக்கூடாது. மஞ்சள் தேய்ச்சா வெயில உள்வாங்கக்கூடியது மஞ்சள், தோல் கருத்து போயிடும். 2வது, நல்லெண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் வந்து பூஞ்சக்காளானை எதிர்க்க வல்லது, பொடுகு வராது, தோலில் வர்ற பொடுகுகள் வராது. நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு 1 தடவை குளிச்சா தோலுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது, சரும நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு. நிச்சயம். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க டாக்டர். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இன்றைய ஹலோ டாக்டர்ல கலந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். அதாவது தோலில் பொதுவாக வியாதிகள் வரக்கூடாது, அப்படி வராமல் இருக்கணும்னா நல்ல உணவு பழக்கங்களை நம்ம முறையாக கடைபிடிக்கணுங்கிற தகவலை இன்னைக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. மீண்டும் நாளைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபல மருத்துவரோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.